சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கான ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதில் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப குவிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தக்காளி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தக்காளியை வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 10 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியிலே தண்ணி இருக்குங்கிறனால அதிலே வெந்துடும். நீங்கள் கொஞ்சமாக அதில் தெளிச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வேக வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். 5 விசிலுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். மேஷர் இல்லாட்டி ஏதாவது கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி டம்ளர் ஏதாவது வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது முழுசாக தெரியக்கூடாது, நல்லா கூழ் மாதிரி ஆகணும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க போறதில்ல, இந்த மிளகாய் தான் அதோட காரம். அதனால தாராளமாக நீங்கள் 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இது லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஏன்னா மிளகாய், வெங்காயம், தக்காளி இது 3 வச்சு தான் நம்ம பண்ணவே போகிறோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது இப்போ தண்ணியாக இருக்குது. இது நல்லா சுண்டி கொஞ்சம் திக்காகணும். அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது தண்ணிலாம் நல்லா வற்றி இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது, ஓடிட்டே இருக்கும். கடைசி அதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட தக்காளி கிச்சடி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது. வெறும் தக்காளி வெங்காயத்தை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். இந்த கிச்சடியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.